Hi everyone, welcome to GNSK World. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ்ஷோட நேம் வந்து இட்லி புட்டு. வாங்க வீடியோல போலாம். லெஃப்ட் ஓவர் இட்லியை எப்படிலாம் நம்ம ஸ்பைசியா டெலிஷியஸா மேக் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். இங்கே பாருங்க, காலையில் எனக்கு இட்லி வந்து ஒரு 5 இட்லி மீதமாச்சு. அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து அதை இட்லியை வந்து நம்ம புட்டு மாதிரி எப்படி செஞ்சு சாப்பிட்லான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கப்பு 2 பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் 1, பச்சை மிளகா, இதுக்கு தேவையானது கருவேப்பிலை, தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு. அதனால் நம்ம முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா காயட்டோங்க. எண்ணெய் நல்லா காயமுன்னா இந்த கடுகு போட்டு இப்படி கடுகு பொரியட்டும். கடுகு பொரிச்சோன்னு 1 ஸ்பூன் உளுந்து போடுவோம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இங்கே பாருங்கள், இப்போ உளுந்து நல்லா செவந்து, கடலைப்பருப்பு உளுந்துலாம் நல்லா செவந்து வந்துடுச்சு. அந்த சமயத்தில் வெங்காயத்தை நான் இப்படி எடுத்து போட்டுருங்க. வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் இல்லைங்களா, பச்சை மிளகாவும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா போட்டு இந்த கருவேப்பிலையும் இப்படி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு இருங்க, நான் சொல்ல பாருங்கள். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நான் 5 இட்லிக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 சிட்டிகை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம என்ன இட்லியில் உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இருந்தாலும் அந்த வெங்காயத்துக்கெலாம் உப்பு தேவைப்படுது இல்லைங்களா, கொஞ்சமாக உப்பு. ஏன்னா இட்லியில் உப்பு போட்டிருக்கிறதால இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு நம்ம போட்டு நல்லா இப்படி பண்ணி நல்லா வதக்கிடணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி அந்த மஞ்சள் வாசனைலாம் நல்லா போயிடும். நாங்கள் மஞ்சள் தூள் போட்டோம் இல்லைங்களா, அதில் வர அந்த மஞ்சள் ஸ்மெல்லாம் நல்லா போயிடணும். இப்போ இப்படி வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம இட்லியை வந்து இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும். உதிர்த்து வச்சு அதை வந்து இப்படி போடணும். இந்த இட்லியும் இந்த மாதிரி நம்ம உதிர்த்து போட்டுட்டு நல்லா கலரிக்கணுங்க. நல்லா எல்லா இடமும் படிகிற மாதிரி இந்த வெங்காயம் இந்த இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வாங்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா இந்த அளவுக்கு நம்ம அந்த மஞ்சள் தூள் போட்டது, இந்த இட்லி, இந்த வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் ஒன்றா கலந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கலந்து நம்ம பண்ணதால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வெறும் இட்லியாக சாப்பிடும்போது நம்மளுக்கு போர் அடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம மீந்த இட்லியில் இந்த இட்லி போட்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொத்தமல்லியை தூவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், வயசானவங்க சாப்பிடலாம். ஆவியில் வேகிறதால எந்த கெடுதலும் குழந்தைங்களுக்கும் பண்ணாது, பெரியவங்களுக்கும் பண்ணாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி புட்டு ரெடி.
ஸோ நம்மளோட இட்லி புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல டேஸ்டியான இட்லி புட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் இந்த வீடியோக்கு இந்த நார்மல் அவுட்ஃபிட்டை தான் செலக்ட் பண்ணேன். ஸோ நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வேற நார்மலாக இந்த மாதிரி ரிங்கு தான் போட்டிருக்கேன். இது வந்து நான் யூஎஸ்லேயே வாங்கினேன். ஒரு $5 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். If you like these type of video, do not forget to subscribe to our channel and turn on the notification. Subscribe to our channel, turn on the notification, like this video, share this video, and do not forget to follow us on Instagram. Thanks for watching.